சேர்ந்து படிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 18:24 அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்திலே தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் என்று கையில் சீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள். அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில் இதுவரை அதிகமாக பிரபலமாக தெரியாத ஒரு மனிதரை நாம் படிக்க போகிறோம். அவ்வளவு பிரபலமானவர் அல்ல, அல்லது எல்லாருக்கும் அறிமுகமான பேர் அல்ல. பைபிளில் பல பேர்கள் நமக்கு ஞாபகத்தில் வரும். உங்களுக்கு வேதாகம மனிதர்களில் ஒருவரை சொல்ல சொன்னால் முதலில் யாரை சொல்வீர்கள்? பைபிளில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களில் ஒரு பேர் சொல்ல சொன்னால் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் பேர் வரும்? ஆபிரகாம். அவரை ஏன் சொல்றீங்க? இந்த பாஸ்டர் ஓயாம அவரை தான் பிடிச்சு பேசுறாரு. விசுவாசிகளில் வல்லவன் தகப்பன், அதனால அவன் பேர் டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது. அவரை விட்டாச்சுன்னா தாவீது, ஏன்னா அவர் ரொம்ப டான்ஸ் ஆடி இருக்கிறாரு, கோலியாத்தை கொண்டிருக்கிறாரு, சங்கீதங்களை எழுதியிருக்கிறாரு. இப்படி நிறைய பைபிளில் நமக்கு ஞாபகத்தில் வரக்கூடிய பளிச்சின்னு தெரியக்கூடிய தேவ மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. புதிய ஏற்பாட்டிலையும் பவுல் நம்ம மனசில் உடனே வரக்கூடியவர், பேதுரு உடனே வரக்கூடியவர். இப்படி பளிச்சின்னு தெரியக்கூடிய தேவ மனிதர்கள் பைபிளில் இருந்தாலும் ரொம்ப பிரபலமாகாத ஒரு மனிதர், ஆனால் பிரபலமான ஊழியம் செய்தவர். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அப்பல்லோவுடைய பெயர் தான் பிரபலமாகவில்லை, அவருடைய ஊழியம் பிரபலமான ஊழியம், வலிமையான ஊழியம் செய்திருக்கிறார், ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தும் ஊழியம் செய்திருக்கிறார். அப்பல்லோவை ஒருபோதும் அவருடைய ஊழியத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. இந்த அப்போஸ்தலனாகிய இந்த அப்பல்லோவுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டால், அவனை பற்றி நான் ஒரு 7 விஷயங்களை இன்னைக்கு நாம் படிக்க போகிறோம். காலையில் அப்பல்லோவுடைய வாழ்விலிருந்து ஒரு 7 காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அப்பல்லோ யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட விரும்புகிறோம். வேதத்தில் அவனை பற்றி சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு யூதனாக இருக்கிறான். அவன் அலெக்சாந்திரியா பட்டணத்தை சார்ந்தவனாக இருக்கிறான். அவன் ஒரு கற்று தேர்ந்தவன். அலெக்சாந்திரியா பட்டணத்தை பற்றி நான் கொஞ்சம் படித்து பார்த்தேன், அதனுடைய தகவல்களை கொஞ்சம் சேகரித்தேன். இந்த அலெக்சாந்திரியா பட்டணம் என்பது எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஒரு பக்கம் நைல் நதியும் இன்னொரு பக்கம் மத்திய தரைக்கடலும் சேர்ந்த ஒரு பகுதி. அது ஒரு துறைமுக பட்டணம். தொழில் வளர்ச்சி உள்ள, அந்த காலத்திலேயே தொழில் வளர்ச்சி உள்ள ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. பல சாம்ராஜ்யங்கள் கட்டுப்பாட்டில் அந்த நகரம் இருந்திருக்கிறது, அந்த பட்டணம் இருந்திருக்கிறது. இந்த அலெக்சாந்திரியா பட்டணம் குறிப்பாக மகா அலெக்சாண்டர், கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மகா அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு பெயரை, அவர் பெயரை அந்த பட்டணத்துக்கு வைத்தபடினாலே அலெக்சாந்திரியா பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. அவர் பெயரால் அழைக்கப்பட்ட பட்டணம். கிரேக்கருக்கு பிறகு அந்த பட்டணமானது இஸ்லாமியருடைய கைகளுக்கு போய், இஸ்லாமிய அரேபியர் கைகளுக்கு போய், அதுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் வந்த போது அந்த பட்டணம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறி போனது. குறிப்பாக ரோமருடைய ஆட்சியின் கீழ் வந்தபோது அவங்களுக்கு தலைநகராக இத்தாலியில் இருக்கக்கூடிய ரோமாபுரி அவர்களுக்கு தலைநகராக இருந்தது. முதல் பட்டணம், இரண்டாவது அலெக்சாந்திரியா தான். ரோமருடைய காலங்களில் மிகவும் வளர்ந்த பட்டணங்களில் 2வது இடத்தில் வரிசையில் இருப்பது இந்த அலெக்சாந்திரியா பட்டணம். இங்கு இருப்பவர்கள் பெரும்பாலும் மிகுந்த நன்றாக கற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் இந்த அப்பல்லோவும் அந்த பட்டணத்தை சார்ந்தபடினால் கல்வியில் சிறந்து விளங்கினவனாக இருந்திருக்கிறான். இந்த அலெக்சாந்திரியா பட்டணத்தில் யூதர்கள் ஒரு பிரம்மாண்டமான தேவாலயத்தை, ஜபாலயத்தை கட்டியிருக்கிறார்கள்.
அது மாத்திரமல்ல, இன்னொரு நல்ல தகவல் என்னவென்றால், வேதாகமம் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு இந்த பட்டணத்தில் தான் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்டதான சிறப்பு வாய்ந்த பட்டணத்தில் இருந்தவன் தான் இந்த அப்பல்லோ. இந்த அப்பல்லோ அவன் தேவனாலே நேசிக்கப்பட்டவனாக இருந்தான். இவன் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறான். இவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போதுமான அளவுக்கு அறிந்து கொள்ளவில்லை. யோவானுடைய ஞானஸ்நானம் மட்டும் பெற்றவனாகவும் கிருபையின் உபதேசத்தின்படி இன்னும் ரட்சிப்பை பெறாதவனாக, அல்லது அந்த கிருபையின் உபதேசத்தை அறியாதவனாக, அவன் யோவானுடைய உபதேசத்தை மாத்திரம் கை கொண்டு வாழ்கிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். ஆனாலும் இன்னும் அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அவன் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து கொரிந்து பட்டணத்திலையும் எபேசு பட்டணத்திலும் இன்னும் பல பட்டணங்களிலையும் ஊழியம் செய்த சிறந்த ஒரு தேவ மனிதனாகவும் சொல்லப்படுகிறது. இதனுடைய பெயர் அதிகமாக பிரபலம் அடையவில்லை என்பதனால் அவன் ஊழியத்தை குறைத்து மதிப்பிட முடியாது. பலருடைய வாழ்க்கையில் பெயர் வைப்பதற்கு இவன் பெயரை அதிகமாக பயன்படுத்தலை. ஆனாலும் அப்பல்லோ நல்ல ஊழியம் செய்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த அப்பல்லோ வாழ்க்கையில் இருந்து ஒரு 7 காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த அப்பல்லோவில் சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, கர்த்தர் வேதாகமத்தில் அவனை அறிமுகப்படுத்துகிற விதம் இருக்குல்ல, அது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்பல்லோ எப்படி அறிமுகப்படுத்துகிறான் என்றால், 18ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல 24 சொல்லியிருக்கு 3 காரியம். 1, அவன் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவன். 2, சாதுரியவன். 3, வேதாகமங்களில் வல்லவனான அப்பல்லோ. அப்பல்லோ யாருன்னு சொன்னா, அவனை வேதாகம் இப்படித்தான் அறிமுகப்படுத்துது. அவன் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சார்ந்தவன். அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தில் பிறந்தவன் சொன்னால் கொஞ்சம் காலரை தூக்கி விடுற ஆட்கள். ஏன்னா அந்த பட்டணத்தில் பிறந்தவங்களாம் அப்படித்தான் இருப்பாங்களாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அப்படித்தானே இருக்குது. சிலர்லாம் சொல்லுவாங்க, உங்கள் ஊர் என்னென்னா அப்படின்னா, சில முக்கியமான ஊரை அவங்க கொஞ்சம் தைரியமாக சொல்லுவாங்க. நாங்கள் பெங்களூர்லேருந்து வரோம், நாங்கள் சென்னைனா சிலருக்குலாம் அப்படி சும்மா பயங்கரமான ஊர் நினைக்கிறாங்க. சில சின்ன கிராமத்தை சில சொல்ல சங்கடப்படுவாங்க. ஏன்னா அது பட்டின்னு வரும், முடியும் போது பட்டின்னு வரும். அதனால அந்த மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது, திருமங்கலம் பக்கத்தில் இருக்குன்னு அப்படி போயிடுவோம். ஏன்னா சிலர் தங்கள் ஊரை சொல்கிறதுக்கு என்ன செய்வாங்க, கூச்சப்படுவார்கள். சில ஊர் பேரெல்லாம் பார்த்தா கெட்ட வார்த்தை மாதிரியே தெரியுது. நாங்கள் போகும்போதெல்லாம் படிச்சுட்டே போவோம். சில ஊர்லாம் அப்படிலாம் பேர் வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. ஒருவேளை வேறொரு பேர்லேருந்து சொல்லி மாறி வந்திருக்கக்கூடும் அந்த பேர். ஆனால் எந்த ஊரும் குறைவானது கிடையாது. ஆமாவா இல்லையா? எந்த ஊரும் குறைவானது கிடையாது. இந்த ஊரில் ரொம்ப நல்ல ஊர், இந்த ஊரில் ரொம்ப மோசமான ஊர்னு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்லை. எல்லா ஊர்லேயும் திருட இருக்கான், எல்லா ஊர்லேயும் பிட்பாக்காரன் இருக்கான், எல்லா ஊர்லேயும் விபச்சாரக்காரன் இருக்கான், எல்லா ஊர்லேயும் தண்ணி அடிக்கிறவன் இருக்கான், எல்லா ஊர்லேயும் நல்லவங்களும் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா ஊர்லேயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. அதனால் ஒரு ஊரை நம்ம கெட்ட ஊராகவோ நல்ல ஊராகவோ சொல்ல முடியாது. பேர் வேணா கிராமத்து பேராக இருக்கலாம், பட்டணத்து பேராக இருக்கலாம். சிலருக்கு அதை சொல்ல தயங்கலாம், சிலர் பெருமையாக அந்த ஊர் பேரை சொல்லலாம். ஆனால் இந்த அலெக்சாண்ட்ரியா என்ற ஊர் பேரை சொல்கிறதுக்கு அன்னைக்கு மக்கள் ரொம்ப பெருமையாக நினச்சிருக்காங்க. இந்த அப்பல்லோவும் அந்த ஊரை சார்ந்தவன் என்பதனால் அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2வது ஒன்று சொல்லப்பட்டிருக்கு, சாதுரியவான்றது அவனுடைய பேச்சு திறமை, சிறந்த பேச்சாளன். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அவன் ஊழியத்தில் ரொம்ப அதை பயன்படுத்தி இருக்கிறான். சிலருக்கு அது வாய்ப்பு இருக்கும். பிறக்கும் போதே சிலர்லாம் அப்படி தான் வருவாங்க. அவங்க ரத்தத்திலே சிலது இருக்கும், திறமை இருக்கும். ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க, ரொம்ப கவனமாக பேசுவாங்க. சம்மதிக்க வைக்க முடியாத ஆளையும் இவங்க பேசி சம்மதிக்க வச்சிருவாங்க. அப்படி பேச்சு திறமை, சாதுரியம் உள்ளவர்களாக இவன் இருந்திருக்கிறான். அது இயற்கையானது. ஆனால் அது விட முக்கியமான ஒன்று பைபிளில் சொல்லியிருக்கு, வேதாகமங்களில் வல்லவன். பிரைஸ் தி லார்ட். நான் 3 சொன்னதில் எது பெஸ்ட்டு? 3வது. பிரைஸ் தி லார்ட். நீ எந்த ஊர்லனாலும் பிறந்துக்குவாங்க. அலெக்சாண்ட்ரியாவில் பிறந்தே படும் பாவியாகவும் இருக்க முடியும். அந்த ஊரில் இருந்து உலக கல்வி வேணா இருக்கலாம். ஆனால் உலக கல்வி பெரிய அளவில் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுத்து விட முடியாது. உலக கல்வி அவசியம் தேவை. ஆனால் உலக கல்வி மட்டும் ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துட முடியாது. அநேக நேரங்களில் உலக கல்வியில் சிறந்து விளங்கினோர் பல்வேறு விதங்களில் சிக்கி வாழ்வை கெடுத்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உலக கல்வி என்பது மட்டுமே ஒரு மனிதனுக்கு எந்த அளவிலேயும்
அது ஒன்றே போதாது. கர்த்தர் தேவை, வசனம் தேவை, பரிசுத்த வாழ்வு தேவை, நீதி இரக்கம் தேவை. ஒரு மனிதனுடைய வாழ்விலே சரியான நீதியுள்ள வாழ்க்கை ரொம்ப அவசியம் தேவை. அன்பானவர்களே, பல நேரங்களில் பார்க்குறோம், இப்போல்லாம் கல்வியை தவறாக பயன்படுத்துகிற மக்கள் தான் இருக்கிறார்கள். கல்வி என்றால் அவ்வளோ வேல்யூ. ஆனால் இன்றைக்கி சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் திருநா அந்த ஒரு கண்டெய்னர் வச்சுலாம் அவ்வளோ படித்த பயிலுவர். தீவிரவாதிகளில் பெரும்பாலானவர்கள் பிஇ முடித்தவர்கள். முன்னாடியெல்லாம் படித்தவங்கள்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க, படிக்காமல் ஊர் சுற்றுற ஆள் தான் என்ன செய்யும், தப்பு பண்ணும். இப்போ அப்படி இல்லை, தப்பு பண்ணுற ஆள் பூரா யாருன்னா டபுள் டிகிரி. ஆமாம், அப்படி தான் இப்போ பார்க்குறோம். ஏடிஎம் கொள்ளை, வங்கி கொள்ளை, இப்படி சைபர் கிரைம் சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரியான இணையதள குற்றங்கள்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான குற்றங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் செய்கிறது யாருன்னா ரொம்ப திறமையாக விவரமாக எல்லா விதமான சாஃப்ட்வேர்லாம் இயக்க தெரிஞ்சவங்க. அப்படி ஆட்கள் தான் இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த பக்கம் போயிட்டாங்க. கல்வி மட்டுமே ஒரு மனிதனை உயர்வாக கருத முடியாதுன்னு சொல்றதுக்காக சொல்றேன். படித்தா இவர்கள் ரொம்ப படிச்சிருக்கிறார் என்பதனாலே ஒரு நல்ல மனிதர் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் ஒரு மனிதன் தேவனை அறிந்திருந்தானால் அவன் நல்லவனாக இருக்க முடியும். தேவனும் அவருடைய வார்த்தையும் ஒரு மனுஷனை நிச்சயமாக உண்மையுள்ளவனாய் நல்லவனாக மாற்றிவிடும். ஆனால் கல்வி அப்படி இல்லை, அதை பயன்படுத்துகிறவரை பொறுத்துதான் அது மாறிவிடுகிறது. ஸ்தோத்திரம். எனவே அப்போலோ வாழ்வில அவனுக்கு கொடுக்கப்பட்ட அறிமுகத்தில் மூணாவது விஷயம் தான் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆண்டவர் சிலர் அறிமுகப்படுத்துறார் பாருங்க. யோபுவை எப்படி அறிமுகப்படுத்துறாருன்னா, சாத்தான் கிட்ட சொல்றாரு, யோபுவே, என் தாசனாக யோபுவின் மேல கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருக்கிறான் அப்படின்னு ஆண்டவர் சாத்தான் கிட்ட அவனை பற்றி அறிமுகப்படுத்துறார். நம்மளை பற்றி ஆண்டவர் அறிமுகப்படுத்தினா எப்படி படுத்துவார்னு யோசிக்கிறீங்க? நீங்களே ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களை பைபிளில் கலா எப்படிப்பட்டவளாக இருக்கிறாள் தெரியுமா, அவள் அப்படின்னு தொடங்கி ஒரு சிஸ்டர் பேர் மட்டும் சொன்னேன். ஆண்டவர் என் தாசனாகிய ஸ்டாலினை உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன சொல்ல போறாரு? என் தாசனாகிய அருண் செல்வத்தை பற்றி உனக்கு தெரியுமான்னு சாத்தான் கிட்ட ஆண்டவர் சொன்னா எப்படி அறிமுகப்படுத்துவார்? அல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் கல்யாண வீடுகளில் எங்கேயா விசேஷங்கள்லாம் நாத்தனார் கொழுந்தனார் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் இவன் யார் தெரியுமா அப்படின்லாம் அறிமுகப்படுத்துவாங்க. இன்னாருன்னு சொல்லிட்டு அடுத்து சில சொல்லுவாங்க, இவ குழம்பு வச்சா நான் 3 தெருவுக்கு மணக்குமுங்க, அப்படி குழம்பு வைப்பா, இவ கூட பேசுனா நேரமே போகிறதே தெரியாது, அப்படி பேசுவா அப்படின்னு சில வார்த்தைகளை அறிமுகப்படுத்துறதுக்குன்னே வச்சிருக்காங்க. என்னதான் கஷ்டப்பட்டாலும் புருஷன் கொடுக்கறத பிடிச்சி இழுத்து வச்சு 50 பவுன் சேர்த்துட்டாங்க. ஆமாங்க, அறிமுகம் நடக்கு. இது யாருன்னா திறமைசாலின்னு சொல்றதுக்கு. உங்களை பற்றி இது மாதிரியான பல்வேறு தகவல்களை வச்சு அறிமுகப்படுத்தினாலும் நீங்கள் வசனத்தில் வல்லவர்கள்னு சொல்கிறது மாதிரி வேற ஒன்றும் இல்லை. வசனத்தில், வேதாகமத்தில், பைபிள் வார்த்தையில் வளர்ந்துருக்காங்க அப்படின்றத விட உயர்வான அறிமுகம் இருக்க முடியாது. ரொம்ப முக்கியமானது தேவனுடைய பிள்ளைய, நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு பொருத்தமான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கலாம், நீங்கள் ஒரு அறிவாளியாக இருக்கலாம், ஆலோசனை கொடுக்குறவங்களா இருக்கலாம், நீங்கள் உலக பிரகாரமான எத்தனையோ விதமான தகுதிகள் உடையவராக இருக்கலாம். ஆனால் வேதம் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துதுன்னா, இவன் வேதாகமங்களில் வல்லவனாக இருந்தான்னு சொல்லியிருக்கு, உத்தமனாக இருந்தான்றதை சொல்லியிருக்கு, இவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாக இருந்தான்னு ஏனோக்கை பற்றி சொல்லியிருக்கு, தேவனுடைய வீட்டில் இவன் உண்மையுள்ளவனாக இருந்தான்னு மோசையை பற்றி சொல்லியிருக்கு, தானியேலை பற்றியும் சொல்லியிருக்கு, உண்மையுள்ளவனாக இருந்தான்னு சொல்லியிருக்கு. இப்படி பைபிளில் சொல்லும் பொழுது, பவுலை பற்றி சொல்லும் பொழுது இவன் சபைகளை துன்பப்படுத்துகிறவனாக இருந்தான். அது பழசு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது சபைகளை கட்டுகிறவனாக, சபைகளை உண்டாக்குகிறவனாக, நிருபங்களை எழுதுகிறவனாக, விசுவாசிகளை விசுவாசத்தில் கட்டி எழுப்புகிறவனாக, இப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று பைபிள் பவுலை மாற்றி எழுத ஆரம்பித்தது. அவனுடைய ரட்சிப்பின் அனுபவம் அவன் வாழ்வின் அறிமுகத்தை மாற்றியது.
இதுவரை பவுலை அறிமுகப்படுத்தியது வேறு. ஆனால் என்றைக்கு கர்த்தருக்குள் வந்தானோ, என்றைக்கு வசனத்தை அறிந்தானோ, சத்தியத்தை என்னைக்கு அறிந்தானோ, அன்றைக்கு பவுலை அறிமுகப்படுத்தும் விதத்தை தேவனே மாற்றிக்கொண்டார். இப்போது சொல்றாரு, அன்பானவர்களை, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல், ஆமென் ஸ்தோத்திரம், எனக்காக புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்யக்கூடியவன், இவன் இவ்வளவாய் ஆண்டவருக்காக சாதிக்க வேண்டியவன் என்று கர்த்தர் அவனை வேறு பிரித்து அவனை அறிமுகப்படுத்துகிறார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் நல்லா அறிமுகப்படுத்தணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, என்ன நீங்க அறிமுகப்படுத்துறதா இருந்தா, ஆண்டவரே குழம்பு வைக்கான்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே, இவன் நல்லா செபிக்கிறவான்னு சொல்லுங்க, இவன் நல்லா வசனம் படிக்கிறவன் சொல்லுங்க, இவா ஆத்தும ஆதாயம் பண்றவான்னு சொல்லுங்க. ஒரு நாள் கூட சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க மாட்டான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுங்க. ஆமென். எனக்கு பயப்படுகிற மனுஷன்னு நீங்கள் சொல்லுங்க. ஆண்டவரே, அப்பா சொல்லுங்க, என்ன கையை உயர்த்தி ஒரு முறை ஜெபம் பண்ணிடும். ஆண்டவரே, ஒரு நல்ல அறிமுகம் என்னை பற்றி சொல்லணும்ப்பா நீங்கள். ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார்னு இருக்குல்ல, அது மாதிரி இவனோடு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லணும். உம்மோடு கர்த்தர் இருக்காருன்னு சொல்லணும். தாவீதே, உன்னோடு கர்த்தர் இருக்காருன்னு சவுல் சொன்னான்ல, அது மாதிரி சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவரே, எங்களை பற்றிய அறிமுகம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு அறிமுகத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை பற்றி சும்மா சும்மா என்னத்தையாவது சொல்லிடக்கூடாது, உங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு அறிமுகம் எனக்கு வரணும் ஆண்டவரேன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. அது ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. பிறக்கும்போது எல்லாரும் சாதுரியமாக பிறக்கிறது இல்லை. ஆனால் இந்த அப்பல்லோ சாதுரியமாக பிறந்தான், சாதுரியவானா இருந்தான். பிறவியிலே அவனோடு இருந்துச்சு. சில விஷயம் பிறவியிலே இருக்கும், ஆனால் இது பிறவியில் வர்றதில்லை, இது நாம முயற்சி பண்ணுவது. சாதுரியமும் பேச்சு திறமையும் சில விதமான திறமைகளும் வழி வழியாக இரத்தத்தில் ஊறி வருவது, அது வந்துடும். அப்பா மாதிரியே பையனும் சில விஷயங்களை அப்பா மாதிரியே செய்வான், அவர் மாதிரியே திறமை அவனுக்கும் இருக்கும், அது ரத்தத்தில் வரக்கூடிய திறமை. ஆனால் இந்த வேதம் படிக்கிறதும் வசனத்தை படிக்கிறதும் ஜெபிக்கிறதும் அதில் வராது, சாதுரியத்தில் வராது. இது அவர்கள் ஆண்டவர் மேல் வாஞ்சித்து விசுவாசித்து தாகமாக செய்கிற வேலை தான் இந்த வசனத்தில் வாஞ்சை. பைபிளில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 17:11 சொல்லியிருக்கு, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அல்லேலூயா. எந்த நற்குணசாலி அப்படின்னா, வேதத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். பக்கம் பக்கமாக படிச்சுட்டு போகிறதில்ல, வசனத்தை நிறுத்தி நிதானமாக ஆராய்ந்து பார்க்கிறது. ஆமென். காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதம் என்ன சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் நமக்காக என்ன சொல்கிறார் என்று ஆராய்ந்து படித்தல். தயவு செய்து நம்முடைய வாழ்வில் வசனம் படித்தல் அதிகமாகட்டும், வேதம் படிப்பது அதிகமாகட்டும். பைபிள் வசனங்களை அதிகமாக கூர்ந்து படிங்க, அதிகமாக நேரம் செலவு செய்யுங்க. நீங்கள் வேலைக்கு போகிற அவசரத்தில் டக்குன்னு நின்றுக்கிட்டே சிலர்லாம் படிப்பாங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்படிப்பட்ட பழக்கம் இருக்கிறவங்க அல்லையா சொல்லுங்கள். இல்லையோ? சிலர் அப்படி செய்வாங்க, தப்பு இல்லை, அது தவறுன்னு சொல்ல வரல. வேலைக்கு புறப்படுறீங்க, அவசரமாக போகிறீங்க, ஒரு வசனம் படிச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க, வாசல்ல இருந்து திறந்து ஒரு பைபிள் படிச்சுட்டு போகிறீங்க, தப்பு கிடையாது, செய்யலாம். ஆனால் அதை வச்சே கதையை ஓட்டிடக்கூடாது. அது மட்டுமே போதாது. அமர்ந்து நிதானமாக குறிப்பிட்ட அதிகாரத்தை தொடர்ந்து வரிசையாக ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரமாக நிறுத்தி நிதானமாய் படிக்கிற வேதம் படிக்கும் வசனம் படிக்கும் பழக்கமும் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சிலர் பைபிள் படிக்கும் விதம் என்ன, சங்கீதம் 91 வருஷம் முழுசும் படிப்பார்கள். மறக்க முடியாத ஒரு மனிதர் எனக்கு சிம்மக்கலில் உண்டு. அவர் பெயர் ராஜா. முதலாவது சர்ச்சுக்கு வந்தார். அவங்களுக்கு 91 சங்கீதத்தை படிங்கன்னு நான் சொன்னேன்னா நிர்மலா சிஸ்டர் சொன்னாங்களான்னு தெரில, நீங்கள் தான் சொன்னீங்களா? பாஸ்டர்மாவும் நிர்மலா சிஸ்டரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க, நல்ல ஊழியம் செஞ்சுருக்காங்க. அவருக்கு நீங்கள் 91 சங்கீதத்தை படிங்க. அவங்க சொன்னது என்னென்னா, அவருக்கு அதை படிக்கும்போது ஒரு விசுவாசமும் ஒரு நம்பிக்கையும் வரட்டும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இதை தவிர எதையுமே படிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டார் போல். அவர் வந்தார் சர்ச்சுக்கு, பைபிளை திறந்து என்கிட்ட காமிச்சார்.
பார்த்தா சாம்பார் சட்னி எல்லாம் கொட்டி கிழிஞ்சு 99 சங்கீதத்தில் பாதியை காணோம். மீதி இருக்கிற பாதியிலையும் அழுக்கு படிஞ்சு கிழிச்சி மாதிரி வச்சிருக்காரு. என்னங்க, நான் பூரா இதைத்தான் படிக்கேன் டெய்லி. அல்லேலூயா. நான் சொன்னேன், அப்போ இது மட்டும் இல்லைன்னு நிறைய வசனங்கள் என்ன செய்து இருக்கிறதுன்னு சொன்னேன். அன்பானவர்களே, இன்றைக்கும் பலருடைய வாழ்வில் சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டுமே வாசித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் வேதத்தை வரிசையாக படிக்க பழகுங்கள், வரிசையாக படிக்க பழகுங்கள். ஒரு நாள் காலையில் ஆதியாகமத்திலிருந்து வாருங்கள், மாலை இரவிலே மத்தேயிலும் தொடங்குங்கள். இரண்டும் ஒன்றாக போகட்டும். காலையில் ஆதியாகமத்தில் தொடங்குகிற நீங்கள் 3 அதிகாரம் படியுங்கள், மாலையில் 1 அதிகாரமாவது படியுங்கள். புதிய ஏற்பாடு சின்னதாக இருப்பதால் 1 அதிகாரம் பரவாயில்ல, புதிய ஏற்பாடு பெரிய புத்தகங்களாக இருப்பதனால் 3 அதிகாரம் படியுங்கள். இப்படியே தொடர்ந்து கொண்டே போகட்டும். ஒரு நாளில் இங்கே மல்கியாவுக்கு வந்து விடுவீர்கள், அங்கே வெளிப்படுத்தின விஷயத்துக்கு வந்து விடுவீர்கள். ஒரு வேதாகமத்தை படித்து முடிப்பதற்கான காலம் நமக்கு கிடைக்கும். தயவு செய்து சொல்லுகிறேன், பெற்றோர்களை நீங்களும் படியுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் வேதாகமத்தை படிக்க அவங்களை ஊக்கப்படுத்துங்கள், அவர்களை இன்னும் கட்டாயம் கூட படுத்துங்கள். காரணம், வேதாகமத்தை ஒரு பிள்ளை சுமக்க ஆரம்பித்தால் வேதாகமம் ஒரு நாள் அவனை சுமக்கும். ஆகவே வேதாகமத்தை சுமக்க கற்றுக் கொடுங்கள். தம்முடைய பிள்ளைகளுக்கு வேதாகமத்தை படிக்க சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகள் வேதாகமம் படிப்பதற்காக நீங்கள் வேதாகமத்தை படித்து முன்னுதாரணமாகவும் இருங்கள். நீங்கள் படிக்க சொல்லும் பொழுது உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து, ஆமாம் நீங்களே படிக்கல என்னையே சொல்கிறீங்களேன்னு கேட்பான். அதைத்தான் அவன் கேட்குறான். நீ என்னை டிவி பார்க்காதன்ற, சீரியல் பார்க்காதன்ற, நீ 3 மணி நேரம் உட்காந்துருக்கம்மா. ஒருத்தன் கேட்டேன், ஏன்டா சினிமா பாட்டு பாடுறேன்னா வீட்டில் பார்ப்போன்னா. பார்க்கக்கூடாதுடான்னு, எங்கள் அம்மாவே பார்க்கும். நீங்கள் பார்க்குறத போட்டு கொடுத்துருக்க ஆள் இருக்கு, கவனமாக இருங்க. விசுவாசிகளே, நீங்கள் வீட்டில் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்வதை அவன் தண்டோரா போடுவதற்கு ரெடியாக இருக்கிறான். கிராமமாக சொல்கிறதுக்கு உங்கள் வீட்டிலே ஒரு ஆள் இருக்கு. தயவு செய்து நீங்கள் உங்கள் பிள்ளை சொல்கிறானா இல்லையா, கர்த்தர் என்ன செய்கிறார் அதை பார்க்கிறார். தேவன் பார்க்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் சாட்சியாக இருந்தால், நீங்கள் உண்மையாக இருந்தால், நீங்கள் விசுவாசமாக இருந்தால், நீங்கள் வேதத்தை படித்தால், நீங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தால், உங்கள் குடும்பத்திலும் அது பிரதிபலிக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். தயவு செய்து சொல்றேன், நீங்க வேதத்தை தியானிக்கிறவர்களாக இருக்க அன்பாய் கேட்கிறேன் நண்பர்களே. தெசலோனிக்க பட்டணத்து மக்களை விட பெரோயா பட்டணத்தின் மக்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் சில நேரத்தில் சிலரை ஒப்பிட்டு பேசுறாரு. தெசலோனிக்க பட்டணத்தின் ஜனங்கள் விசுவாசி தான், ஆனா அவங்களை விட பெரோயா பட்டணத்து ஜனங்கள் கூடுதலா இருக்காங்க. காரணம், பைபிள் படிக்கிறதுனால. ஆமென். கொரிந்து சபை மக்கள் கொடுக்கிறாங்க, ஆனா மக்கதோனியா சபை மக்கள் அதைவிட மனோவாஞ்சியாய் கொடுக்கிறார்கள். அவர்கள் கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சும் கொடுக்கிறார்கள். கொரிந்திய சபையும் கொடுக்கிறவங்க தான், தெசலோனிக்க சபை கொடுக்கிறவங்க தான். ஆனா ஆண்டவர் சில சபையை கர்த்தர் கூடுதலா சொல்ல காரணம், அவர்கள் இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா. கொடுப்பதிலும் வேதம் வாசிப்பதிலும் விசுவாசத்திலும் ஊழியத்திலும் ஒரு பட்டணத்தை காட்டிலும் இன்னொரு சபையை காட்டிலும் இன்னொரு சபை கூடுதலாக இருக்கிறது. சபைக்குள்ள உள்ள விசுவாசிகளை இன்னொரு கர்த்தருடைய பிள்ளையை விட நீங்க கூடுதலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னொரு விசுவாசியோடு உங்களை தேவன் ஒப்பிட்டு பார்க்க விரும்புகிறார். வேதம் அப்படி செய்கிறது அல்லவா. எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரே விதமாகத்தான் கொடுக்கப்படுகிறது, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று எப்படிப்பட்டது என்பதை கர்த்தர் பரிசோதிக்க விரும்புகிறார். அன்பானவர்களே, மூத்த குமாரனையும் இளைய குமாரனையும் ஒப்பிட்டு கர்த்தருடைய வசனம் பேசுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். 7 சபைகளை ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபையை சொல்றாரு. ஒன்னொன்னையும் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கிறார். நம்முடைய வாழ்க்கைகளை தேவன் ஒப்பிட்டு பார்க்கிறார். எல்லாரை விட நான் தேவனுக்கு பிரியமானவனாக சிறந்தவனாக இருக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. எல்லாத்துக்கும் தேவன் கிருபை செய்யட்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அப்பல்லோ கிட்ட இருந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, குறைந்த அனுபவத்திலும் தேவனுக்காக பயன்பட்டவர். அப்பல்லோ யாருன்னா, கொஞ்சம் அனுபவம் தான், ஆனால் ஆண்டவருக்காக பயன்பட்டார். நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு காரியம் இந்த அப்பல்லோட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, எனக்கு அதிகமாக தெரியாது, நான் இன்னும் ஊழியத்தில் வளரணும், இன்னும் எனக்கு வசனம் தெரியாது, இன்னும் எனக்கு பேச தெரியாது,
இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் பழகிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னும் நாள் ஆகட்டும், இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும், நான் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேன், நான் இன்னும் முதிர்ச்சி அடைகிறேன், கொஞ்சமாவது நான் விசுவாசத்தில் கொஞ்சம் மாறிக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் சரியாகட்டும், இதெல்லாம் சரியாயிட்டு அப்புறம் நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்கிறேன், ஆத்துமாதாயம் செய்கிறேன், நான் இன்னும் சரியில்லையே, இப்படி எல்லாம் நமக்கு தெரிந்ததை, நாம் வளர்ந்து வந்ததை குறைச்சி மதிப்பிட்டு, அல்லது உண்மையாகவே குறைவு இருந்தாலும் நான் குறைவாக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் நாம் தாமதிக்கிறோம். அப்போலோ பார்த்தா அப்படி கிடையாது. அவன் இன்னும் கிறிஸ்துவின் உபதேசத்தில் பழக்கப்படலை, இன்னும் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறல, அவன் இயேசுவோடும் அப்போஸ்தலரோடும் அனுபவங்கள் இல்லை, மேல்மாடியில் இருந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவன் பெறல. யோவானுடைய ஸ்நானம் மட்டும் பெற்றிருக்கிறான், அவனுடைய உபதேசம் மட்டும்தான் தெரியும், இன்னும் கிருபையின் உபதேசத்திற்கு இன்னும் வரல. அவன் நியாயப்பிரமாணங்களை கற்றறிந்தவன் தான். ஆனாலும் இந்த இயேசுவின் சத்தியத்தையும் அவருடைய சீஷருடைய உபதேசத்திலும் அவன் பழக்கப்படலை. ஆனாலும் தனக்கு தெரிந்தவைகளை கொண்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்ததை, யோவான் மூலமாக அறிந்து கொண்டதை வைத்துக்கொண்டு சத்தியத்தை பிரசங்கிக்க ஆரம்பித்தான், போதிக்கிறவனாக இருந்தான். 25ஆம் வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 18:25, அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். அவன் ஜெபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கின போதுன்னு சொல்லியிருக்கு. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இங்கே நான் வாசிக்கிற போது இந்த அப்போலோவுக்கு நிறைய தெரியாதுங்க, ஆனால் தெரிஞ்சதை வச்சு இருக்கிறதெல்லாம் பயன்படுத்துகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போலோ மாதிரி நீங்களும் நானும் நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு உண்மையாக இருப்போம். எவ்வளோ நமக்கு தெரியுமோ தெரிஞ்சதை பயன்படுத்துவோம். அந்த அளவு கூட கூட பயன்படுவதும் கூடட்டும், முழுசும் அந்த பிறகு செய்வோம்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் தான் ஜெபம் பண்ண தெரியும், ஒரு சில வசனம் தான் தெரியும்னாலும் தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு போதிங்க, தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. கட்டாயம் ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்கிடுவார். கொஞ்சம் தான் தெரியும், அதில் கர்த்தருக்கு பயன்படுறான்னா ஆண்டவர் அப்படி கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அதிகாரி ஆக்குறாராம். எப்போது நிறைய வரப்போகுது, அது வர்ற அன்னைக்கு வரட்டும். ஆனால் இன்னைக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்ததை என்ன செய்தீர்கள்? கர்த்தர் கொடுத்ததை பயன்படுத்த நினைக்கிறார். அழகான ஒரு வசனம் இருக்கு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வசனம் புரிகிறது கஷ்டம். பொதுவாக நம்ம பழக்கம் என்ன? இல்லாதவனுக்கு கொடுப்போம், உள்ளவனிடத்திலிருந்து எடுப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன்கிட்ட இருக்கிறது எடுக்கப்படும். ஆண்டவர் ரொம்ப கடுமையான ஆளா இருப்பாரோம் அப்படி நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சும்மா சொல்ல. அன்பானவர்களே, உள்ளவன்ற வார்த்தை எதை காட்டுது அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிறத பயன்படுத்துறான்ல, அதை தான் காட்டுது. கொடுத்ததை வச்சு அவன் என்னெல்லாம் செய்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கு உதாரணம், ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்தும் கொடுக்கப்பட்டது. 5 தாலந்து வாங்கினவனோ அதை 10 ஆக்கினான், 2 தாலந்து வாங்கினவனோ 4 ஆக்கினான், 1 தாலந்து வாங்கினவனோ புதைத்து வைத்தான். எஜமான் கணக்கு கேட்கிறார். அந்த 5 வாங்கியவன் 10 கொடுத்தான், 2 4 கொடுத்தான். 1 தாலந்து வாங்கின இடத்துல கேட்டால், நீர் கடினமானவர் என்றும் கோபப்படுகிறவர் என்றும் அறிவேன், ஆகவே நான் அதை மண்ணிலே புதைத்து வைத்தேன். இதைத்தான் சொல்லியிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். உள்ளவன் அவனோ 5 10 ஆக்கிட்டான். அந்த 5 10 அவர் வாங்கணும், ஆனால் அவனுக்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறாரு. 2 4 ஆக்கிட்டான். 2 மட்டும் வச்சுட்டு 2 வாங்கலாம், இல்லை 4 வாங்க உரிமை இருக்கு எஜமானுக்கு, ஆனால் அவனுக்கு 4 நீயே வச்சுக்கொண்டு கொடுத்துட்டாரு. 1 வாங்கினவனை புதைச்சி வச்சதுனால அவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல இவனை கொண்டு போடுங்கள், சோம்பேறியா இருக்கிறான்னு சொன்னார். இந்த இல்லாதவன் என்ன செய்யறான்னா, அவன் இல்லாதவன் எவனுமே கிடையாது. கொஞ்சமா இருக்கல், அதிகமா இருக்கு, எதுவுமே இல்லாமல் இல்லை. கூடுதலாக இருக்கலாம், குறைச்சலாக இருக்கலாம், ஆனால் இல்லாமல் இல்லை. இருக்கிறதையும் ஒருத்தன் புதைச்சி வச்சிருக்கான்னு அவன் தான் இல்லாதவன். இல்லாதவனிடத்திலிருந்து
இருக்கிறதும் என்ன செய்யப்படும்? பறிக்கப்படும். இந்த 1 வாங்கி புதைச்சி வச்சவன்கிட்ட வாங்கி 5 வச்சிருந்தான்ல, அவனுக்கு அதை கொடுத்துட்டாரு எஜமான். இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு வேணா ஒருவேளை 5 கொடுக்காம இருக்கலாம், உனக்கு 2 கொடுத்துருக்கலாம், இல்லை 1 கொடுத்துருக்கலாம். தயவு செய்து எனக்கு 1 கொடுத்தாரே ஆண்டவர்னு ஆண்டவரை கோபித்து கொள்ளாதே. அவனுக்கு மாத்திரம் கர்த்தர் அதை செய்தாரே, எனக்கு செய்யவில்லை என்று நீ வருத்தப்படாதே. உனக்கு கொடுத்ததற்காக நீ உனக்குள்ளதை பயன்படுத்து என்றுதான் ஆண்டவர் சொல்றார். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவர் என்னை இப்படி வச்சிட்டாரு, என்னை இப்படி வச்சிருக்காரு, அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் அப்படி வச்சிருக்காரு, அப்படிதான் சொல்றாங்க. இந்த 1 தாலந்து வாங்கினவனுக்கு என்னன்னா, அவனுக்கு 5 கொடுத்தாரு, அவனுக்கு 2 கொடுத்தாரு, எனக்கு மட்டும் 1 கொடுத்தாரு. எப்பா, இந்த 1 உருப்படியாக வச்சிருந்தா கர்த்தர் என்ன செய்வார்னா, உனக்கு மீதி 5 கேட்க மாட்டாரு, இன்னும் 4 கேட்க மாட்டாரு, அந்த 1க்கு இன்னொன்று என்னன்னு தான் கேட்பாரு ஒழிய உங்கள்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்க மாட்டார். கொடுத்ததற்கு அதிகமாக எதிர்பார்க்க மாட்டார். இந்த 2 வாங்கினவன் கூட எனக்கு 5 தரவில்லையே என்று எண்ணவில்லை, எனக்கு கொடுத்த 2ஐ 4 ஆக்குவேன் என்று செய்தான். அதுதான் அவனுடைய உத்தமம் உண்மையுமா இருந்துச்சு. அந்த 2ஐ அவன் குறைத்து மதிப்பிடாமல் அந்த 2ஐ 4 ஆக்கினான். அதுபோல இந்த 1 தாலந்து வாங்கினவனும் அந்த 1ஐ பயன்படுத்தி இன்னொன்றை சம்பாதித்திருந்தால் எஜமான் சந்தோஷப்பட்டிருப்பார், அவனுக்கும் அந்த 1ஐயே திருப்பி கொடுத்திருப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்பான சகோதரா சகோதரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்வியலையும் சரி, தேவன் நமக்கு தந்திருக்கிற குறைந்த அனுபவங்கள், குறைந்த வயது, குறைந்த பணம், குறைந்த பலன், குறைந்த நேரம், எதெல்லாம் நமக்கு கொஞ்சமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அது இருக்கிறதுல தேவனுக்கு உண்மையா இருங்க. இருக்கிறத கர்த்தருக்காக பயன்படுத்தினா கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் மீண்டும் சொல்லுகிறேன், கர்த்தர் எனக்கு குறைவாய் தந்தார் என்று நீங்கள் யாரும் உங்களுடைய தாளந்தை புதைத்து வைக்காதிருங்கள். தேவனுக்காக தயவு செய்து பயன்படுத்துங்கள். அன்பானவர்களே, கர்த்தர் நாம் புதைத்து வைத்தால் கோபப்படுகிறார் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அப்போலோ அப்படி இல்லை. தனக்கு கிடைத்த கொஞ்சம் அனுபவத்தை வச்சு அவன் போதிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரும் அவனை போர்ஸ் பண்ணலை, நீ செய்தாக வேண்டும், நீ போயாக வேண்டும் என்று அவனை சொல்லலாம் இல்லை. தீத்து கூட பவுல் என்ன செய்கிறாருன்னா ஊக்கம் அளிக்கிறாரு. ஆனால் அப்போலோவுக்கு யாரும் ஊக்கம் அளிக்கவே இல்லை, அவனாக செய்தான். பின்புதான் ஆக்கில்லாவும் பிஸ்கில்லாவும் அங்கே அவனுக்கு ஊக்கம் அளிக்கிறார்கள். ஆனால் முதல்ல அவனாகத்தான் செய்கிறான். நீங்களாக ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்தால் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார். யாராவது உங்களை தட்டி எழுப்பாமல் ஊக்கப்படுத்த ஆள் இல்லாமல் நீங்களே ஒரு சண்டே ஸ்கூல் நடத்தினா, நீங்களே கைப்பறுதி ஊழியம் செய்தா, நீங்களே ஒருத்தர் ஆத்துமாதாயம் செய்தா, நீங்களே ஒருவரை பாதாளத்திலிருந்து விடுவித்தாள், நீங்களே இயேசு கிறிஸ்துவின் அன்பை பிறருக்கு சொன்னால், நீங்களாக செய்தால் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுவார். நீங்க யாரும் புஷ் பண்ணி தள்ளாம உங்க மனசுக்குள்ள அந்த தாகமும் வாஞ்சையும் உண்டாகி நீங்க கர்த்தருக்காக சேவை செய்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பானவர்களே, கிராம சபைகள் ஆரம்பிப்பதற்கான 2 நாள் பயிற்சி நடந்தது. மதுரையில் 3 மாவட்ட மண்டலங்களை சேர்த்து அந்த பயிற்சி நடத்தணும். அந்த பொறுப்பை என் கையில் கொடுத்துருந்தாங்க. அதில் 3 பிரஸ்பிட்டர்ட்டையும் பேசி அந்த ஆசிரியர்களை ஒழுங்கு பண்ணி, சாப்பாடு தங்குற இடமெல்லாம் ஹோட்டல்லாம் புக் பண்ணி 70,000 ரூபா செலவு பண்ணி அந்த ட்ரைனிங் நடந்துச்சு. வியாழன் வெள்ளி 2 நாள். அதில் 35 விசுவாசிகள் வந்திருந்தாங்க, ஆணும் பெண்ணும் வந்திருந்தார்கள். ஆண்கள் தான் அதிகம். நான் சபையில் சொல்லி, நம்ம சபையிலேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க, கனிமொழி பாபுவும் ராஜிதாஸ் சிஸ்டர் 2 பேர் வந்திருந்தாங்க. உண்மையாகவே அவங்களெல்லாம் பார்த்து சாட்சி கேட்ட போது ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையாக வந்தது சந்தோஷம். அல்லேலூயா. அங்கே வந்தவங்கெல்லாம் உண்மையாக வேலையை லீவு போட்டு வந்திருக்காங்க. அதில் கொத்தனாரும் உண்டு, அதில் இன்ஜினியரும் உண்டு, வக்கீல் உண்டு. இந்த டிவிஎஸ் மேனேஜரே வந்திருந்தார். இங்கே நம்ம இருக்கிற டிவிஎஸ் கம்பெனி, அதில் மேனேஜர் வந்திருந்தார், கார்லேயே வந்திருந்தார். அவர் மேலூர்லேருந்து வரார். அவர் சாட்சி சொன்னார். இந்த மாதிரி பாஸ்ட் சொன்ன உடனே எனக்கு ஒரு மனசில் ஏக்கம் இருந்துச்சு. அதனால் 2 நாள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு அந்த கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு கற்றுக்கொண்டார். சொல்லி கொடுப்பதெல்லாம் அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். நான் போய் ஒரு கிராமத்தில் ஒரு சபையை கட்டாயம் என்ன செய்ய போகிறேன், ஆரம்பிக்க போகிறேன்ற ஆர்வம்.
ஆமென், ஹல்லேலூயா. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் பார்த்தாங்க, அவங்க சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்ல படித்தவர்களும் அதில் இருந்தார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சாதாரணமான கூலி வேலை செய்கிறவர்களும் அன்னைக்கு வேலைக்கு போனால் தான் சம்பளம் கிடைச்சா தான் அன்னைக்கு அவங்களுக்கு வருமானம். அந்த வேலையை கூட விட்டு அவர்கள் அந்த 2 நாளும் அங்கேயே தங்கி இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். பல சபைகளிலிருந்து வந்திருந்தார்கள். ஏன்னா கடைசி காலம், தேவனுக்காக சாதிப்பதற்கு ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும் என்ற அந்த உத்வேகம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட அந்த 35 பேருக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பரலோகத்தில் வரும்பொழுது அங்கே பொக்கிஷங்கள் நிரம்பி இருக்கும். ஆமென். பூமியில உங்கள் பொக்கிஷங்களை அல்ல, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கள்னு சொல்றார். அதாவது பூமியில சேர்க்க கூடாதுன்னு இல்லை, பூமியில் சேர்ப்பது அழிஞ்சு போயிடும். பரலோகத்தில் சேர்த்து வைக்கும் பொக்கிஷமோ அழியாமல் இருக்கும்ன்ற சத்தியத்தை தான் ஆண்டவர் சொல்றார். அழிந்து போகிறதுக்காக எடுக்கிற முயற்சியை விட அழியாத பொக்கிஷத்திற்காக சேர்த்து வைங்க. ஒரு காலத்தில் நீங்க அங்க போய் நிற்கும் போது உங்களுடையதான ஞாபக புஸ்தகம் எம்டியாக இருக்கும். நீங்க செய்தவைகள் அங்கே இல்லாமல் இருக்கும். நீங்கள் செய்கிற உலக பிரகாரமான எதுவும் அங்கே எழுதப்படாது. தேவனுக்காக செய்கிற எல்லாம் அங்கே எழுதப்படும். ஆமென். அவனவனுக்குரிய பலனை நான் தருவேன்னு கர்த்தர் வெளிப்படுத்தல் சொல்லியிருக்கிறார் அல்லவா? ஆமென். அங்கே ஏதாவது எழுதப்பட்டிருக்க வேண்டும். பரலோகத்தில் என் ஞாபக புஸ்தகத்தில் எனக்கு நிறைய எழுதியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அங்கே என்ட்ரி போடப்படும். பாஸ்புக்கில் பேலன்ஸ் இருக்குமா? பாஸ்புக்கில் பேலன்ஸ் அங்கே இருக்குமா? இங்கே செலவாகிட்டே இருக்கும், அங்கே செலவாகாது. நீங்கள் செய்கிற ஒன்று பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிட்டே இருக்கும். அங்கே போய் நீங்கள் மிஷினில் உங்கள் பாஸ்புக்கை விட்ட உடனே சில பாஸ்புக்கெலாம் வெளியே தள்ளும். ஏன் என்ட்ரி ஆகாது? ஏன்னா இருந்தால் தானே என்ட்ரி ஆகிறதுக்கு. பாஸ்புக்கே வெளியே தள்ளி போட்டுரும், ஒன்றும் இல்லைப்பா உனக்குங்கன்னு. ஆனால் சிலருடைய பாஸ்புக் உள்ள டைப் கடற்கடன்னு அடிச்சுட்டே நடக்கும். ரொம்ப நேரம் டேன் யுவர் ஆஃப்டர் பேஜ், அடுத்த பேஜ் மாற்றணும். உங்கள் பாஸ்புக்கில் என்ட்ரி ஆகிட்டே இருக்கும், பக்கம் மாற்றிட்டு இருக்கும். அன்பானவர்களே, யோசித்து பாருங்கள். பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கை கொண்டு எதையாகிலும் செய்யுங்க. உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உழைக்கணும், உண்மைதான், அதெல்லாம் சரிதான். ஆனால் தேவனுக்காக ஒன்றும் செய்யாமல் பூமிக்காக குடும்பத்துக்காக மட்டுமே நீங்கள் செய்திருந்தால் ஆண்டவர்கிட்ட நீங்கள் போய் சும்மா நிற்கிற மாதிரில இருக்கும். தேவ ஜனமே, நான் இவ்வளோ சம்பாதித்தேன், இவ்வளோ நகைகளை சேர்த்தேன், நான் இவ்வளவாக உழைத்தேன், என் பிள்ளைகளை இவ்வளோ படிக்க வச்சிட்டேன், அது பரலோக ராஜ்யத்தில் பதியப்படாது. நான் உங்களை குற்றப்படுத்துவதற்காகவோ அல்லது பாதிக்கும்படியாக சொல்ல, வேத சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுக்காக செய்கிற எதுவும் தேவ ராஜ்யத்தில் இல்லை. கர்த்தருக்காக செய்கிறவர்கள் மட்டும்தான் தேவ ராஜ்யத்தில் வரும். அந்த நாள் வரும்பொழுது நீங்கள் தலைகுனிந்து நிற்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் கதறுகிறேன், உங்களிடத்தில் பேசுகிறேன். முன் வாருங்கள், ஆண்டவருக்காக ஏதாயிலும் ஒன்றை செய்யுங்கள். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யணும். அப்பல்லோவினுடைய 3வது காரியம் தைரியமானவன். தைரியமானவன். அப்போஸ்தலர் 18:26 படிக்கும்போது அவன் ஜபாலயத்தில் தைரியமாய் பேச தொடங்கினான். தைரியமாக நிற்கிறான். ஒரு பெரிய விஷயம். அவன் கூட யாரும் இல்லை, தனி மனிதனாக நிற்கிறான். எங்கே போனாலும் பவுலோடு சேர்ந்து போக ஆள் இருந்தது, பேதுருவோடு சேர்ந்து போக ஆள் இருந்தார்கள், சகோதரர்கள் சீஷர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் அப்பல்லோ கூட யாரும் இல்லை. தனி மனிதனாக எழும்பி நின்று பேசுகிறான். யார் முன்னாடி பேசுகிறான்? ஜபாலயத்தில் யூதர் முன்னாடி. யூதர் எவ்வளோ சாஃப்ட்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ, யூதர் எவ்வளோ சாஃப்ட்டு? சாஃப்ட்டு கிடையாது, ரஃப்பு. அட்டி சும்மா முழங்குவாங்க. பவுலையே வந்து பாருனாங்க. அவனை ரோமனுக்கு ரோமன், கிரேக்கன்னாலுமே அவனை அடிச்சு தூக்கி போட்டாங்க. அந்த மாதிரி கடினமான கரடு முரடான யூதர்களை அப்போல்லோ நின்று தைரியமாக பேசுகிறான்னு சொல்லியிருக்கு. ஆமாம், தைரியமானவன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எல்லாராலும் பேச முடியாதுங்க. ஆமென். இந்த இடத்துல வந்தால் தான் தெரியும். இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி நடுக்கமான இடம். எல்லாராலும் இங்கே வந்து நின்ற முடியாது. அரசியல் மேடையில் என்னை விட்டால் பேச முடியும், ஆனால் அரசியல்வாதி இங்கே விட்டால் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. எத்தனையோ அதிகாரிகளெல்லாம் சில கூட்டங்களில் அவங்கள பேச விட்டுருக்கும். அவங்க பெரிய அதிகாரி தான், ஆனால் இங்கே வந்த உடனே அவங்களுக்கு ஒரு நடுக்கம் ஏற்படும். ஏனென்றால் இந்த இடம் அப்படி. அப்பல்லோ ஜபாலயத்தில் தைரியமாக நின்று பேசுகிறார்.
அவ்வளவு தைரியம் அவனுக்கு, தனி மனுஷனாக நிற்கிறான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஆண்டவர் சொல்லும்போது நாம் தைரியம் அடையணும். ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுன்னு பிலிப்புவுக்கு ஆண்டவர் சொன்ன உடனே தைரியமாக போய் சேர்ந்துட்டான். நமக்கு அந்த தைரியம் வர மாட்டேங்க. பல கேள்வி வருது, பயம் வருது. போனால் மந்திரி சேர்த்துக்கிடுவாரோ சேர்க்க மாட்டாரோ, ரதத்தை பிடிச்சிருவனோ பிடிக்க மாட்டேனோ. நம்ம போகிறதுக்கு முன்னாடி பல கேள்வி கேட்டு வச்சுருப்போம். ஆண்டவர் சொல்லி கால் வச்சா ரதம் நிற்கும். மந்திரி கூப்பிடுவார், ஏறி உட்காருன்னு சொல்வார். கர்த்தர் அனுப்புனா நடக்கும். கர்த்தர் அனுமதிச்சா தைரியமாக போங்க, தைரியமாக செய்யுங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எது வரைக்கும் அப்படின்னா பயம் இருக்கும்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரை தான். நீங்கள் ஆண்டவருக்காக பயன்பட்டு ஒரு அற்புதம் நடக்கும்போது உங்களுக்கு பயமெல்லாம் போயிடும். கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஆண்டவர் உங்களுக்குள்ள வரம் கொடுத்துருக்காருன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. அன்பானவர்களே, நீங்கள் பயன்படுத்தினாதான் உங்களுக்குள்ள வரம் இருக்குன்னு உங்களுக்கு என்ன செய்யும்? உங்களுக்கு வரம் இருக்கா? ஹலோ, வரம் இருக்கா உங்களுக்கு? ஆண்டவர் வரம் கொடுத்துருக்காரா? உங்கள் மூலமாக உங்களுக்கு தாளந்து கொடுத்துருக்குறாரா? கொடுத்துருக்குறாரு. அதாவது கத்தியை பார்த்த உடனே வெட்டும்னு யாருக்கும், சிலது பார்த்தா வெட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் வாழைப்பழம் கூட வெட்டாது, பளபளப்பாக இருக்கும். ஆனால் சில கத்தியை பார்த்தா அப்படி தெரியாது, வச்சா டப்பாக இருக்குது, விரல் துண்டாயிரும், ஷார்ப்பாக இருக்கும். எப்பவும் தெரியும் தான், வெட்டி பார்த்தா தான் இது வெட்டுமா வெட்டாதான்னே தெரியும். நாம் கத்தர் கொடுத்த தாளந்தையும் வரங்களையும் யூஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி எனக்கு தந்தாருன்னு தெரியும்? என்னையும் கத்தர் பயன்படுத்துவார்னு எப்போ தெரியும்? யூஸ் பண்ணாதானே தெரியும். நீங்கள் ஆண்டவர் மூலமாக ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணாதானே தெரியும். உங்கள் ஜெபத்தினால ஒருத்தர் சுகமடைவார்னு எப்போ தெரியும்? ஒரு சுகவீனமான ஆளுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணாதானே தெரியும். அந்த சுகமாக்கும் வரம் இருக்குல்ல, அது உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அது உள்ள என்ன செஞ்சிடும்? மங்கி போயிடும். தயவு செய்து சொல்கிறேன், தேவன் உங்களுக்கு கொடுத்த வரத்தை நீங்கள் புதுப்பிங்க, பயன்படுத்துங்க. அதுக்கு என்ன வேணும்? யூஸ் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ நம்ம கையை வச்ச ஜெபமோ மண்டை போட்டுருவாங்களோ, பயந்து போய் நீங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லை. ஒருவேளை ஏற்ற வீட்டுக்காருக்கு ஜெபம் பண்ணி ஜெபமாகலான்னு சொல்லி காமிப்பாளே, ஏத்தால சோமில்ல ஜெபம் பண்ண கூப்பிடுறாங்க, மனசு வரமாட்டேக்கு, தைரியம் வரமாட்டேக்கு. நம்ம ஜெபம் பண்ணி சுகமானா பரவாயில்ல, சுகமாகலன்னா அது உங்கள் கையிலேயே இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, சுகமானா தேவன் செய்த செயல் அற்புதம், சுகமாகாட்டாலும் பரவாயில்ல, அது கர்த்தரை சார்ந்தது. ஆனால் செய்ய வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. நீங்கள் ஜெபியுங்கள், யூஸ் பண்ணுங்க, நீங்கள் செய்து பாருங்கள், உங்கள் வரம் வெளிப்படும். தைரியம் ரொம்ப அவசியம் தேவை. 4, அப்போலோ கற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உடையவன். நல்லா பார்த்தீங்கன்னா, அப்போலோ பிரசங்கம் பண்ணுறாரு. அவர் அலெக்சாண்ட்ரியா பட்டணத்தை சார்ந்தவர். ஏற்கனவே அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன். ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கீழே உட்கார்ந்துருக்கிற 2 விசுவாசி யாருன்னா, ஆக்கிலாவும் பிரிஸ்கில்லாவும். அது முடிஞ்ச உடனே, கூட்டம் முடிஞ்ச உடனே அவங்க 2 பேரும் அவனை பார்த்து தனியாக கூப்பிட்டு போய் அவனை உட்கார வச்சு இவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? பிரசங்கம் இப்போ இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு என்னையும் நீங்கள் கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் உட்கார வச்சு எனக்கு பிரசங்கம் பண்ண எப்படி இருக்கும்? பாஸ்டர் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியில் வாங்க, நான் இப்போ உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு என்னையை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுனா எப்படி இருக்கும்? அப்படித்தான் அப்போலோவுக்கு நடக்கு. ஆனால் உண்மையிலே பாராட்டணும் அப்போலோவை. அவனும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறான். எங்கே சொல்லியிருக்கு? 26 கடைசியில், அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிகமாய் திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா அவங்க அப்போஸ்தலனாகிய பவுலாலே போதிக்கப்பட்டவர்கள். அவங்க இன்னும் வசனத்தை அறிஞ்சவங்க. ஆனால் அப்போலோ இப்பமே இவ்வளோ பேசுகிறானே, அவ்வளவா யோவான் கொடுத்த உபதேசத்தை வச்சு இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறானே, அப்போ இயேசு கிறிஸ்துவின் உபதேசங்களை இவன் கேட்டால் இன்னும் எவ்வளவா பிரசங்கம் பண்ணுவான்னு இந்த 2 பேரும் அவனுக்கு நல்லா டீச் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் அப்போலோ மேல் அன்பு வைத்து செய்கிறாங்க. அப்போலோ நல்ல மனசு, கற்றுக்கொள்ளணும்னு மனசு. எல்லாருக்கும் அந்த மனசு இருக்காது. சிலக்கெல்லாம் போய் சொன்னீங்கன்னா, திருநெல்வேலிக்கு அல்வாவா, எனக்கேவா, நான் யார் தெரியுமா, எங்கள் ஊர் தெரியுமா, அலெக்சாண்ட்ரியா பட்டணம் எங்கள் ஊர், நான் எவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு
கேட்க மாட்டாங்க, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம எல்லாருக்கும் கற்றுக்கொள்ளும் மனசு ஆண்டவர் தருவாராக. நான் பிரசங்கித்தாலும் பாஸ்டராக இருந்தாலும் இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் நான் மாணவராக இருக்கணும். சொல்லுங்கள், எல்லாரும் மாணவர் தான், கடைசி வரைக்கும் நான் மாணவர் தான். கற்று முடித்தேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. வேத பண்டிதர்கள் கூட இன்னும் கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். வேதாகம் ஒரு கடல், நிறைய படிக்க வேண்டியிருக்கு. காலமெல்லாம் படிக்கிற மாணவராக இருக்கணும். கற்றுக்கொள்ளுகிறவன் மேலே வளர்ந்து கொண்டே இருப்பான், கற்றுக்கொள்ளாதவன் அங்கே இருப்பான். நீங்கள் கற்றுக்கொண்டே இருந்தால் நீங்கள் உயர்ந்து வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாங்கி படியுங்கள். ஆன்லைனில் நிறைய தகவல்கள் இருக்குது, சத்தியங்கள் இருக்குது. சரியான சத்தியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். தெரியாததை தெரியாது என்று சொல்லுகிறவன் ஒரு நாள் முட்டாள். தெரியாததை வெட்கப்பட்டு தெரியும் என்று சொல்லுகிறவன் வாழ்நாளெல்லாம் முட்டாளாம். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா? உன்னை கேட்கும்போது தெரியலன்னா நமக்கு அவங்க கேட்பாங்க, நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அதெல்லாம் தெரியும், பிறகு சொல்கிறேன் அப்படின்ட்டு தெரியாதுன்னு சொல்ல வெட்கப்பட்டு தெரியும் என்று போய்விடுவோம். நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாது. நிறைய பேர் அப்படி தெரியாமல் இருக்கிறார்கள். தெரியாதென்று சொன்னால் அன்னைக்கு தெரிந்து கொள்வோம், எப்போதும் தெரியும். அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் எல்லாம் தெரிந்தவர்கள் அல்ல, நாம் இன்னும் கற்றுக்கொள்வோம், இன்னும் கற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கும் குழம்பு வைக்க தெரியாது. ஆனால் நாத்தனார்கிட்ட கேட்டு வைக்கவும் மனசு வராது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தனக்கும் அந்த குழம்பு என்ன செய்யாது தெரியாது. 10 முறை அந்த குழம்பு வச்சாலும் உருப்படியாக வரமாட்டேங்குது. ஆனால் உங்கள் நாத்தனாட்ட கொஞ்சம் கேள, உங்கள் அத்தையிட்ட கொஞ்சம் மாமியாட்ட கொஞ்சம் கேட்டு வையன்னா, வச்சா தின்னுட்டு போ, அவாட்ட கேடு நான் வைக்கணுமாக்கும். எனக்கு தெரியாத குழம்பா? ஹலோ, நிறைய பேர் சிரிக்கிறத பார்த்தா வீட்டுக்குள்ளே போகிற நடக்க போல தெரியுது. ஒரு நாளும் அந்த மனசு என்ன செய்யாது. நான் எதுக்கு கேட்கணும், என்ன நினைப்பாங்க? ஒரு நாளும் தெரியாததை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒன்றுமே இல்லை, தப்பு ஒன்றுமே இல்லை. நான் குழம்பை பற்றி சொல்லலை, வசனத்தை, ஆவிக்குரிய அனுபவங்களை, கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை, வாழ்வுக்கு தேவையான உபதேசங்களை, ரகசியங்களை தெரிந்து கொள்வது தவறொன்றும் இல்லை. நம்மளை விட வயதில் குறைந்தவர்களாக இருக்கலாம். அப்போலோவை பற்றி படிக்கும்போது பவுலை விட வயசில் மூத்தவரான். அப்போலோ பவுலோட வயசில் மூத்தவரான். ஆனால் ஆக்கிலா பிரிஸ்கில்லாட்ட கற்றுக்கிறாரு. சில நேரத்தில் பார்த்தா வயதில் நம்மை விட குறைந்தவர்கள் நமக்கு நல்ல ஆலோசனை தருவாங்க, நல்ல வார்த்தையாக இருக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. வள்ளுவர் கூட தான் அப்படி சொல்லியிருக்காரு. யார் 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 சொல்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கலாமே, அதை கற்றுக்கொள்ளலாமே. சில நேரங்களில் நமக்கு வேண்டாத ஆளாக கூட இருக்கும், சத்துருவாக கூட இருக்கும். அந்த ஆள் சொல்கிற ஒரு வார்த்தை கூட நமக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கிடலாம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப முக்கியமானது, கற்றுக்கொள்ளும் மனது ரொம்ப அவசியம், தேவை. அன்பானவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 10:22 ஒரு மனுஷன் ஆண்டவர்கிட்ட வந்துட்டு கற்றுக்கொள்ளாமல் துக்கமாக போயிட்டான். அவன் யாருன்னா ஒரு வாலிபன். ஆண்டவர் சொன்னார், அதை செய்ய மனமில்லை, தன்னை அவர் பாராட்டுவார் என்று வந்தான். கர்த்தர் சொன்ன குறையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவர் சொன்ன குறையை ஏற்றுக்கிட்டு தன்னை திருத்திக்கிட விரும்பலை, கற்றுக்கொள்ள விரும்பலை, துக்கமாக போயிட்டான். ஆனால் கற்றுக்கொள்ள அவன் தன்னை ஒப்பு கொடுத்துருந்தான்னா அவன் இழந்திருக்க மாட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தன் ஆஸ்திகளை விற்று கொடுத்திருந்தால் உண்மையாகவே தேவன் அவனை கைவிட மாட்டார், அவன் இன்னும் அவனுக்கு அதிகமாய் கொடுத்திருப்பார். அவன் இழப்பதற்காக தேவன் அதை சொல்லவில்லை, அவன் பெறுவதற்காக தேவன் அதை சொன்னார். கர்த்தர் கொடுக்க சொல்வது இழப்பதற்கானதல்ல, பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஃபார்முலா, ஒரு சூத்திரம், அது ஒரு முறை. ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பதை கற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த வாலிபன் ஆண்டவருக்கான கீழ்ப்படிஞ்சிருந்தான்னா அவன் உண்மையாக கெட்டு போயிருக்க மாட்டான் நான் நினைக்கிறேன். அவனை ஆண்டவர் விட மாட்டார், அவனை உயர்த்தியிருப்பார். 5வது, உறுதி உள்ளவர்களாய் இருந்தான். அவன் என்ன கற்றுக்கொண்டானோ அதில் உறுதியாக இருந்தான். என்னவெல்லாமோ அவனுக்கு வந்தது,
28 வாசிக்கிறோம், அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடைய பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திஷ்டாந்தப்படுத்தினான்னு சொல்லியிருக்கு. அவன் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அக்லா பிஸ்கலா மூலமாக கற்றுக்கொண்ட சத்தியத்தை தைரியமா பேசினான். அவனுடைய ஊழியத்தில், உபதேசத்தில், சத்தியத்தில் உறுதியாக நின்னான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய சத்தியத்தில் உறுதியாக என்ன செய்யணும்? நிற்கணும். அதுக்கு தான் இந்த அக்டோபர் 2 பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். ஆண்டவருடைய உபதேசங்களை கற்றுக்கொள்ளுங்க, அதில் உறுதியாக நில்லுங்க, ஆண்டவர் மேலே பக்தியா இருங்க, விசுவாசமா இருங்க. எத்தனையோ பேர் இந்த உறுதியை விட்டுட்டாங்க, இயேசுவை மறந்துட்டாங்க, சத்தியத்தை மறந்துட்டாங்க, ஆண்டவருடைய அன்பை மறந்துட்டாங்க, விசுவாசத்தை விட்டு கர்த்தரை விட்டு விலகி போயிட்டாங்க. தனக்கு உண்மையாக தெரியும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காக சிலுவையில் மரித்து உயிர் கொடுத்தார், அவர் ஒருவரே தேவன் என்று மக்களுக்கு தெரியும், அறிந்து கொண்டார்கள். ஆனால் அறிந்து கொண்டதை கொஞ்ச காலத்துக்கு பிறகு விட்டு விட்டார்கள். அப்பல்லோ தான் கற்றுக்கொண்டதை விட்டுவிடவில்லை, கடைசி வரைக்கும் அந்த உபதேசத்தில் உறுதியாக நின்றான். எத்தனை பாடுகள், எத்தனை சோதனைகள், யார் யார் கொடுத்த குழப்பங்கள், அவமானங்கள், நிந்தைகள், போராட்டங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வந்தாலும் இயேசுவுக்காக, அவருடைய உபதேசத்திற்காக உறுதியாக கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். என்ன வந்தாலும் நம்புவேன் என் மீட்பரே சுவை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை, அகல ஆழ உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. என்ன வந்தாலும் அவரை நம்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியாம? வந்தது வரட்டுங்க, வந்தது வரட்டுங்க, என்ன வந்தாலும் சரி, நான் அவரை விட மாட்டேன், அவரை பின் செல்வேன், அவரோடு கூட செல்வேன். அது அப்பல்லோவுக்கு இருந்தது. அவன் கடைசி வரைக்கும் நின்றான். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் அது எல்லாவற்றையும் அவன் கற்று அதில் உறுதியாக நின்றான் சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது, அப்பல்லோ பவுலுக்கு நிகரான ஒரு ஊழியர். பவுலுக்கு நிகரான ஊழியர் ஆயிட்டார். ஏன் பவுலுக்கு நிகரான ஊழியர் ஆயிட்டாரு? யாராவது சொல்ல முடியுமா? அப்பல்லோ பவுலுக்கு நிகரான ஊழியர் ஆயிட்டார். ஏன் தெரியுமா? பார்ப்போமே. இவ்வளவு நேரம் பேசுனது புரோஜனமா இருக்கான்னு பார்ப்போம். எஸ் 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 ஜெயமணி சிஸ்டருக்கு கை தட்டுங்க பார்க்கலாம். ஏங்க, அவங்களுக்கு தட்டுற கை தட்டு இப்படியா தட்டுவிய? அல்லேலூயா, சோத்திரம். நல்ல கவனிங்க. கற்றுக்கொண்டதுனால, அப்பல்லோ அனுதினமும் கற்றுக்கொண்டே வந்ததுனால பவுல் அளவுக்கு வளர்ந்துட்டாருங்க. பவுல் எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு, அவர் அளவுக்கு அப்பல்லோ வளர்ந்துட்டாரு. ஏன் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்றேனே. அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:12 படிங்களேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:12. போதும். 4 பேர். 1 பவுல், 2 அப்பல்லோ, 3 பேதுரு, 4 கிறிஸ்து. இது எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருங்க. இவங்க 4 பேர்ல ஒரு ஆளை யார் போட்டிருக்கு? ஏங்க, அந்த கொரிந்து சபையில் நிறைய பேர் ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் நிறைய பேர் செஞ்ச ஊழியத்தில் இந்த ஜனங்களுக்கு பிடிச்சு போன சில ஊழியக்காரங்க இருந்தாங்க. அதில் யாருன்னா பவுல், பேதுரு, அப்பல்லோ. அப்புறம் கொஞ்சம் பேர் கிறிஸ்துவன்ட்டாங்க. ஆனால் பவுலுக்கு ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கிற மாதிரி அப்பல்லோவுக்கு ஒரு ரசிகர் கூட்டங்க. அப்படின்னா பவுலுக்கு இணையா வந்துட்டாருங்க. பவுலுடைய பிரசங்கம் எடுபட்டிருக்கு, பவுலுடைய ஊழியம் எடுபட்டிருக்கு, பவுலை மக்களுக்கு பிடிச்சிருக்கு. நான் பவுலை சார்ந்தவன் ஒரு கூட்டம் நிற்கி, நான் அப்பல்லோவை சார்ந்தவன் ஒரு கூட்டம் நிற்கிறாங்க. பவுல் அடுத்த அதிகாரத்திலையும் சொல்றார், 3:4 சொல்றார், ஒருவன் நான் பவுலை சார்ந்தவன் என்றும் வேறொரு நான் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிற அல்லவா. பவுல் கண்டிக்கிறாரு, நீங்க மனுஷனை சார்ந்தவன் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா. இப்போ நீங்க படிச்சீங்கன்னா பவுல் அளவுக்கு அப்பல்லோ வளர்ந்துட்டாருங்க. ஆனால் ஒன்று, பவுலுக்கு இணையாக ஊழியர் தான், ஆனால் போட்டியும் இல்லை, பிரிவினையும் இல்லை. இதுதான் கவனிக்க வேண்டியது. பவுலும் பிரிவினையா இல்லை, அப்பல்லோவும் பிரிவினையா இல்லை.
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3:6, நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். 4:6, சகோதரரே, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி என்ன வேண்டாம் என்று நீங்கள் எங்களாலே கற்றுக்கொள்ளவும் ஒருவன் நிமித்தமும் மற்றவனுக்கு விரோதமாய் இருமாப்படையாதிருக்கும் நான் உங்கள் நிமித்தம் என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமாய் வைத்து இவைகளை எழுதினேன். பவுலுக்கும் பெருந்தன்மை பாருங்க. பவுலுடைய பெருந்தன்மையும் பார்க்கிறோம், அப்போலோவுடைய பெருமையின்மையும் பார்க்கிறோம். பவுலுடைய பெருந்தன்மை இல்லை, அதாவது பவுல் பெரிய ஊழியக்காரரு, ஆனால் அவருக்கு இணையா அப்போலோவை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. அங்கே ஒரு ஆள், நான் பவுலெல்லாம் சார்ந்தவன் கிடையாது, நான் யார், அப்போலோ சார்ந்தவன் ஒரு டீம் பிரிஞ்சு நிற்குது. பவுல் சொல்கிறாரு, நாங்களாக பிரிஞ்சு இருக்கோம், கிறிஸ்து தானையா உயர்ந்தவர் அப்படின்னு உயர்த்திட்டு பாருங்க. பவுல் யார், அப்போலோ யார்? நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார். இல்லை, அங்க அப்போலோவை இவர் கனப்படுத்துறாரு. நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனை விளைய செய்கிறாரு. அப்போனா நான் ஒரு ஆள் மட்டும் கிடையாது, அவரு நீர் பாய்ச்சிருக்கிறாரு, ஆனால் கர்த்தர் தான் விளைய செய்யணும். அப்போ நானும் இல்லை, அவரும் இல்லை, கர்த்தர் தான் பவுல் வந்து விளக்கி சொல்றாரு. இங்க சொல்றாரு, என்னையும் அப்போலோவையும் திருஷ்டாந்தமா வச்சிருக்கோம். அங்க சொல்றாரு, என்னையும் அப்போலோவையும் இல்லை, நான் தான் பிரதான அப்போஸ்தலன், என்ன பின்பற்றுங்கன்னு சொல்றாரு அங்க. ஆனா இங்க சொல்றாரு, என்னையும் இவரையும் உதாரணமா வைக்கிறோம், எங்களை பின்பற்றுங்கன்னு சொல்றாரு. தன்னை பின்பற்றுகிற இடத்துல இன்னொருவனை பின்பற்றினாலும் அவனையும் அடையாளமாக வைக்கிறார். அப்போ இவர் பவுல் அவருடைய பெருந்தன்மையை பாருங்க. அந்த இடத்துல கோவப்பட்டு அவரெல்லாம் நீங்க சேரக்கூடாதுன்னு பிரிச்சு விடல, பெருந்தன்மை. ஆனா அதே நேரத்தில் அப்போலோ வந்து எவ்வளவுதான் பவுலுக்கு இணையா வளர்ந்தாலும் பவுலை அவமானமா என்ன செய்யல, நினைக்கல, பவுலை அவமதிக்கல, பவுலை தாண்டி போல. என்னதான் அப்போலோ வளர்ந்தாலும் பவுலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அப்போலோ என்ன செஞ்சாரு, கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆனா இது இன்னைக்கு சமுதாயத்தில் ரொம்ப குறைவு. ஒருத்தர் ரொம்ப வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க சீனியரை என்ன செய்யறது இல்லை, மதிக்கிறது இல்லை. பிரைஸ் தி லார்ட். அவங்க தான் வளர்க்குறாங்க இவங்களை. வளர்ந்தவர் தன்னை வளர்த்தவர் அளவுக்கு வந்த உடனே வளர்த்தவரை அற்பமா எண்ணுகிறார்கள், மதிப்பதில்லை, மரியாதை கொடுப்பதில்லை. குடும்பத்துக்குள்ளும் பார்க்கிறோம், சமுதாயத்திலும் பார்க்கிறோம். வளர்த்த கடா சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பையன் கொஞ்சம் நல்லா படிச்சு வந்துருவான், நல்லா அப்பா அவனுக்காக எவ்வளவோ பாடுபட்டு இருப்பாரு, அப்பா அளவுக்கு வந்த உடனே என்ன வந்துடுறான், இதெல்லாம் 90s கிட்ஸ் அப்படின்றான், இதெல்லாம் 80 70ன்றான். இது தேராது, இது பழைய காலத்து கம்பி, இது பழைய எறும்புக்கு போட வேண்டிய பேரிச்ச பழத்துக்கு போடுறதுன்றான், ஈராச்சாக்குன்றானுங்களாம், ஸ்டாலின் சொல்லி கொடுத்தது. இது பழைய சரக்கு தம்பி, புது சரக்கு நிறைய வந்திருக்கா. இன்னைக்கு வளர்ந்தவுடன் வளர்த்தவரை பேசும் வார்த்தை நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இளைஞர்களே, இளைஞிகளே, நீங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் வளர்த்தவர்களை அற்பமாக எண்ணி விடாதிருங்கள். அப்போலோ பவுலை அற்பமாக எண்ணவே இல்லை. அப்போலோ நினைச்சிருந்தா பவுலை தாண்டி மேலே போயிருக்கலாம், நான் தான் இருக்கலாம், அதுக்கு போவே இல்லை. என்னைக்குமே ஏறி வந்த ஏணியை தள்ளி விடாதே. அன்பானவர்களே, சொல்றான், எங்க அப்பனுக்கு ஒண்ணுமே தெரியாது, எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. அடுத்தவங்கிட்டையும் சொல்றான், நேர்லையும் சொல்றான், தூரமா உட்காருமா, உனக்கு ஒன்றும் தெரியாதுமான்றான். ஒன்றும் தெரியாம இவ்வளவு தூரம் படிக்க வச்சாங்க இல்லை, ஒன்றுமே தெரியாமையா தேடி கண்டுபிடிச்சி எந்த ஸ்கூலில் நான் படிக்க வைக்கணும், எங்கே நல்ல கோர்ஸ் கிடைக்கும், சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, உடை வாங்கி கொடுத்து, நல்ல நல்லா ட்ரெஸ்ஸாக பார்த்துலாம் வாங்கி கொடுத்து, அழகு பார்த்து உன்னை வாங்கி இவ்வளவு தூரம் உன்னைய கொண்டு வந்து ஒரு ஆளாக்கி கொண்டு சேர்த்துருக்காங்கன்னா ஒன்றும் தெரியாததா? ஒன்றும் தெரியாமல் இவ்வளோ தத்துக்கு உன்னைய கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கே தெரியாட்டாலும் பக்கத்தில் கேட்டு, அங்கே கேட்டு, பழைய ஹெட்மாஸ்டர்கிட்ட கேட்டு, பக்கத்தில் உள்ள ஒரு டீச்சர்கிட்ட கேட்டு, என் பிள்ளை எங்கே படிக்க வைக்கணும்னு கேட்டு கேட்டு கடன் வாங்கி எவ்வளவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி வரும்போது நீ வளர்ந்த உடனே உன்னை வளர்த்தவங்களை நீ அற்பமாக நினைப்பாயானால் நீ சரியான ஆள் இல்லை.
அன்பானவர்களே, ஒரு நாள் இப்படி செஞ்சிடக்கூடாது, ஒரு நாள் செஞ்சிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நம்மை வளர்த்த போதகர், நம்மை வளர்த்த பெற்றோர், நம்மை வளர்த்த ஆசிரியர், நம்மை வளர்த்து விட்ட, நம்முடைய வளர்த்ததில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே ஒரு நாள் அற்பமாக என்ன நினச்சிடாதீங்க. நீங்கள் உயர்ந்து வரும்போது அப்படி நினச்சிடாதீங்க. அப்போல்லோ அப்படி நினைக்கவே இல்லை. 7வது, தேவனை உயர்த்த விரும்பிய அப்போல்லோ. தேவனை உயர்த்த விரும்பிய அப்போல்லோ. பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 16:12 அவனை கொரிந்துவுக்கு போக சொல்கிறார். சகோதரனாகிய அப்போல்லோவை குறித்தோவனில் சகோதரரோடு கூட உங்களிடத்திற்கு வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை, அவனுக்கு நச்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். அப்போல்லோவை பவுல் வந்து கொரிந்துக்கு போக சொல்கிறார். ஆனால் அப்போல்லோ போக மாட்டேங்கிறார். பவுலுக்கு கீழ்ப்படியிலன்னு எடுத்துக்கிடாதீங்க. ஏன் அங்கே கொரிந்துக்கு போக மாட்டேங்காருன்னா, சும்மாவே இவன் ஒரு ரசிகர் மன்றம் போட்டு வச்சு பால் ஊற்றிக்கிட்டு இருக்கானுவன், அப்படிதானா? இப்போ ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு, ஒரு ஃப்ளெக்ஸ் அடிக்க வேண்டியது பூரா இந்த பால் அவர் குடிக்காரா, உடனே ஒரு ஹீரோ அது பூரா கீழே உழுது, அவ்வளோ பால் வேஸ்ட் ஆகுது. என்ன முட்டாள்தனமான வேலை செய்யுதுங்க. பாலை கொண்டு போய் அவ்வளோ குடங்கடமாக கொட்டுது. எத்தனை குழந்தைகளுக்கு பால் இல்லாமல் கிடக்குது. அதையாவது ஒரு டேபிளில் போட்டு ஊற்றலாம்ல பால் வாங்கன்னு. ரோட்டில் போகிறவன் வரவன் குடித்தாலாவது ஒரு சந்தோஷம் உண்டாகும். ஃப்ளெக்ஸுக்கு ஊற்றி அது பூரா ஊற்றுது. இவங்க அம்மாவும் கொடுப்பதில் பொண்டாட்டியும் கொடுக்க கிடையாது. இவன் தண்ணியை போட்டுக்கிட்டு இவன் காசை பூரா சம்பளம் வாங்கி 500 கொத்த வேலை அது பூரா அங்கே அஜித்து கொடுத்துட்டான், விஜய் கொடுத்துட்டான். அவங்க அம்மா உழவைக்க அரிசி இல்லாமல் உட்காந்துருக்கு வீட்டில். இந்த கொத்த வேலை பார்த்தவன் 500 ரூபாயை அம்மாட்ட கொடுத்தாலாவது அரிசி வாங்கி உலைய வைக்கும். இவன் பாலை வாங்கி 500 ரூபாய்க்கு அங்கே அஜய்க்கு ஊற்றிக்கிட்டு இருக்கான். அது பூரா வழிஞ்சு கிடக்கு. அப்போல்லோ பார்க்குறாரு, ஏற்கனவே ஃப்ளெக்ஸ் அடித்து ரெடியாக இருக்குது. இப்போ நான் போனால் பால் ஊற்றிடுவானுவேன். நான் அப்போல்லோ சார்ந்தவன்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டமே நிற்கிது. நான் அடிக்கடி போனால் அந்த கூட்டம் நமக்கு ரசிகராக இருக்கும். வேண்டாம், அந்த கூட்டம் என்னை மறந்துட்டு கர்த்தருக்கு பிரியமாக மாறட்டும்னு அப்போல்லோ வந்து அதை வேண்டான்னு நினைக்கிறார்ல. நமக்கு ரசிகர் கூட்டம் இருந்தால் விசிட்டிங் அடிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லையா? நம்ம என்ன நம்மளை அப்போல்லோ பெஸ்ட்டு சூப்பர் அப்படின்னு புகழ்ந்தாங்கன்னா அப்போல்லோ ஓடலை செய்யணும். போகல, வேண்டாம் ஐயா, அந்த பெருமை வேண்டாம் ஐயா, அவங்க ஜனங்கள் கர்த்தரை தேடட்டுமையான்னு எவ்வளோ பெருந்தன்மையாக அப்போல்லோ வந்து வேண்டான்னு சொல்கிறார். கொரிந்துக்கு வரலன்னு சொல்கிறாரு. தேவனை உயர்த்த விரும்பினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 18:27 நீங்கள் படிக்கும்போது நான் அதை சொல்லிடுறேன், டைம் முடிஞ்சிருச்சுனால டக்குன்னு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவனை வந்து அகாயா நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறான். ஆனால் அங்கே போகிறதுக்கு இவனாக போகலை, அவனுக்கு கடிதம் எழுதுகிறாங்க, எழுதி கொடுக்குறாங்க சீஷர்கள். எருசலேமிலிருந்து கடிதம் வருது. நானே பெரிய ஆள், எனக்கு எதுக்கு கடிதம் நினைக்கல. சபை முறையே அவன் கை கொண்டான், கடிதத்தை வாங்கிட்டு போகிறான். எனக்கெல்லாம் தேவையில்லை, நான் நல்லா பிரசங்கம் பண்ணுற ஆளுன்னு நினைக்கல. அதை முறைகளை பின்பற்றினான். நீங்கள் திறமை இருக்கலாம், நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம், எவ்வளோ இருக்கலாம், ஆனால் அந்த முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை மாற்றிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த அந்த முறைகள் இருக்குல்ல, குடும்ப முறைகள், சபையின் முறைகள் இருக்குல்ல, அதை மாற்ற வேண்டாம். ஒழுங்கு இருக்குல்ல, அதை மாற்றிட வேண்டாம். இவைகளை கை கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் பண்ண போகிற கண்களை மூடி இந்த கால வேளையில் எல்லாரும் எழுந்து நின்று, உங்களால் எழுந்து நிற்க முடியும்னா எழுந்து நின்று சில நேரங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா, எஸ் ஆமென், மை ஸ்தோத்திரம். சில நிமிடங்களில் முடிக்க போகிறோம். கர்த்தர் மிகவும் நல்லவர் அப்பா, கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே, நீ நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் ஆண்டவரே. எழும்பி நிற்கிற ஒவ்வொருவரும் கண்களை மூடி கையை உயர்த்தி, ஆண்டவர் என் அர்ப்பணம் செய்கிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஆமென். அப்போல்லோ வாழ்வில் இருந்த 7 விஷயங்கள். வசனத்தில் வல்லவனாக இருந்தான். குறைஞ்ச அனுபவம் இருந்தாலும் கர்த்தர்
கர்த்தருக்கு பயன்பட்டான். அவனுக்கு ரொம்ப தைரியமா நின்னான், கர்த்தருக்காக தைரியமா பேசினான். கற்றுக்கொள்ளும் மனசு அவனுக்கு இருந்துச்சு. கற்றுக்கொண்டதுல உறுதியாக இருந்தான். பவுலுக்கு இணையான ஊழியம் செய்தாலும் அவன் போட்டியும் பொறாமையும் இல்லை, பிரிவினை இல்லை, சமாதானத்தை விரும்பினான். தன்னை ஜனங்கள் உயர்த்துவதை விட தேவனை உயர்த்த வேண்டும் என்று சில பயணங்களை கூட அவன் தவிர்த்தான். இன்னைக்கு இந்த கால நேரத்தில் சகோதரா சகோதரி, நீங்க உருவாக்கப்படணும், நீங்க பயன்படணும். கிறிஸ்து உங்களை பயன்படுத்தணும். அவர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறாரு, தாளந்துகளை கொடுத்திருக்கிறாரு. நீங்கள் உங்களுக்காக மட்டுமல்ல, நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. உங்களை பயன்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். அவர் கொடுத்த வேலை. ஆமென், ஸ்தோத்திரம். மொர்தெகாய் சொல்றார், எஸ்தரே, யாருக்கு தெரியும் இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி ராஜமேனி உனக்கு கிடைத்திருக்கலாமே. சகோதரா, உனக்கு இந்த மேன்மை கிடைத்தது காரணம் நீ கர்த்தருக்கு உதவியா இருக்கும்படி தானே. உனக்கு கிடைத்த வேலை, உனக்கு கிடைத்த உயர்வு, உனக்கு கொடுத்த மனைவி, பிள்ளைகள், உனக்கு கொடுத்த குடும்பம், ஆசீர்வாதம், உனக்கு கொடுக்கிற சம்பளம், நீ பெற்றிருக்கிற உயர்வு எதுக்குன்னா உனக்காக அல்ல எஸ்தரே. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு ஆத்துமாதயம் செய்ய, தேவராஜ்யம் கட்டுவதற்காக உன்னை தேவன் உயர்த்தியிருக்கலாமே. யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு பயன்படுறதுக்காகத்தான் கர்த்தர் உன்னை வைத்திருக்கார். சகோதரா சகோதரி, தேவன் உன்னை உயர்த்த காரணம் நீ தேவனுக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக. நீ ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்வாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தான். ஆனால் எஸ்தரே, நீ அரண்மனையில் இருப்பது ஆண்டவருக்காக, ஜனங்களுக்காக, அழிந்து போகிற மக்களை காப்பாற்றுவதற்காகத்தான் உனக்கு தேவன் அந்த மேன்மையை கொடுத்து வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. எஸ்தரே, நீ உயர்ந்த பிறகு உன் ஜனத்தை நீ மறந்து போனாய். நீ உயர்ந்த பின்பு தேவனுடைய திட்டத்தை மறந்து போனாய். நீ உயர்ந்த போது தேவன் உன்னை எதற்காக அழைத்தாய் என்பதை மறந்து போனாய். உன் ஜெபம் குறைந்து போனது, ஆத்தும அறுவடை குறைந்து போனது, உன்னுடைய ஆத்தும பாரம் மங்கி போனது. உன் ஆத்தும பாரத்தை தூண்டிவிடு சகோதரியே. இம்மட்டும் தேவன் கொடுத்த சுகம், இம்மட்டும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதம், இம்மட்டும் தேவன் கொடுத்த ஆமென் பலன், ஹல்லேலூயா, எல்லா நன்மைகளும் தேவனுக்கு பயன்படாவிட்டால் என்ன பிரயோஜனம்? தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் தேவனுக்கும் பயன்பட வேண்டும் தானே. இதுவரை ஒருவேளை நீங்கள் உங்கள் தரிசனத்தை மறந்து போயிருந்தால், தேவ அழைப்பை மறந்து போயிருந்தால், உங்களை அழைத்த அழைப்பை மறந்து போயிருந்தால், உங்கள் வரங்களையும் கிருபைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தாமல் போயிருந்தால், இந்த காலவேளையில தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவர்ட்ட, தேவனே, வரும் காலங்களிலே ஆண்டவரே, செத்தாலும் சாகிறேன், ராஜாவுக்கு முன்பாக போகிறேன் என்று நீங்கள் முன் வருவீர்களானால் உங்களையும் தேவன் உயர்த்துவார், உங்கள் ஜனத்தையும் கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. பரலோக தேவனே, இந்த காலவேளையில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நம்முடைய ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அழைப்பையும் ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற கிருபை செய்யும். ஒரு முறை கூட எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காய் வாழ பண்ணும். அப்போலோ வாழ்வில் இருந்த 7 விஷயங்களை கற்றுக்கொண்டு தேவனுக்காய் பிரகாசிக்க பண்ணும், பயன்படுத்தும். கர்த்தருக்காக ஒரு மனிதன் எழும் பொழுது அவனையும் அவன் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும், வழி நடத்தும் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு இங்கிருந்து கடந்து போகட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அநேக வெற்றியின் சந்தோஷமான செய்திகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே. சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும், சமாதானம் தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.